Hi friends, welcome to Nimi's Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம பலாக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாக்ஃப்ரூட் கறி. இது வந்து ஒரு சின்ன பலாக்காய். அது வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து காயாக இருக்கும், சின்ன சைஸு. அது வந்து நம்ம வந்து அதை தோலெல்லாம் சீச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு 1 or 2 விசில்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ வந்து ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி தாளிக்கிறது, எப்படி அது மசாலா பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸ்டீம் வருது பாருங்கள். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் வைக்கணும், especially for beginners. இப்போ வந்து இந்த பலாக்காய் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஹெவி பாட்டம்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து போடணும். கொஞ்சம் கல்பாசி, அனாசி மொக்கு, ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு வெடிக்க விட்டுட்டு வெடித்ததும் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுடலாம். போட்டதோடு எப்பவுமே கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம், அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், சிம்மில் வச்சிடலாம். நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். மீன்வாயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அரைக்கணும். அதை எப்படின்றத அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பூண்டு, அவ்வளோதான். 2 பல்லு பூண்டு. இதை நல்லா கொஞ்சம் நூண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான காரத்தூள் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சொன்னது மாதிரி தான். திருப்பி வந்து காரத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் வந்து உரப்பு கம்மியாக இருக்கும், கடையில் வாங்குறது கொஞ்சம் காரமாக இருக்கும். தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம பலாக்காய் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். இப்போ பார்த்துட்டு நம்ம போடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச பலாக்காயை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து நம்ம தேங்காய், அந்த சோம்பு, பூண்டு அரைச்சோம்ல, அந்த மசாலா வந்து நம்ம ஊற்றணும். இதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர். செட்டிநாட் ஸ்டைல் ஆஃப் பலாக்காய் வறுவலுக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவர். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரைங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுங்கிறதுல ரொம்ப நம்ம பார்த்துக்கணும். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு காரம் நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ
இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இருக்குதுல்ல, நமக்கு தண்ணி இருக்குது ஓரளவுக்கு. சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா ஸ்பைசியாக பலாக்காய் வறுவல் ரெடி. இது பலாக்காய் பெரட்டல் சொல்லலாம், இல்லை பலாக்காய் ஃப்ரை, பலாக்காய் வறுவல், செட்டிநாட் ஸ்டைல் ஆஃப் பலாக்காய் வறுவல். நல்ல வாசனை வருது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்காய் வறுவலை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குது.